அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் அண்ணா, உங்களை பற்றி சின்ன ஒரு அறிமுகம். சிவா. நான் அம்மாவட்டி. ஓகே. நான் கொய்யா தான் போட்டிருந்தோம். ஓகே. கொய்யா போட்டிருக்கும்போது பக்கத்தில் இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம், புரியுது புரியுது. ஓகே ஓகே. இதுலேயும் போட்டிருந்தோம். ஓகே. கம்மியான மகசூல் ரொம்ப கம்மியாக வந்துச்சு. ஓகே. இப்போ கொய்யாவில் அந்த சீசனுக்கு டயத்தில் புள்ளியாக வரும். அது சமயத்தில் மழை பெஞ்சா புழு இது ரொம்ப நஷ்டத்துலேயே ஓடிக்கிருந்துச்சு. ஓகே. அப்போ கன்னிசேரி வண்டி சிவா சொல்ல வட்டி அது பொடி கண்டு வாங்கி வச்சவங்களுக்குலாம் நிறைய பாடு போச்சு. ஒரு 6 மாத கண்டுக்கு மேலே வாங்கினோமாங்க அந்த கண்டு பாடு போக மாட்டேங்குது. ரெண்டாவது ஒரு மரத்துக்கு 100லேருந்து 150 காய் காய்க்கும். ஒரு 50 பிஞ்சை உடைச்சி விட்டமாக்கு நல்லா ஒரு நல்லா காய்க்கும். பழம் சொலை பூராமே சொலையாக இருக்கும், தேன் மாதிரி இருக்கும். அதாவது உள்ள கழிவு அதிகமாக இருக்காது. ஓகே. அந்த நாராக மற்ற சாதா இதில் இருக்கிறது மாதிரி இதில் இருக்காது. இது வெறும் ஃபுல்லாகவே வெறும் சொலையாக தான் இருக்கும். ஒரு பழம் 50 ரூபாய்க்கு குறையாமல் போகுது. 50 ரூபாய் ரொம்ப கம்மியாக சொல்லுங்க. சின்னதாக இருந்தால் 50, 100, 150, 200 சைஸ் வாரியாக போகும். ஓகே. ஒரு மரத்துக்கு குறைஞ்சது 15,000லேருந்து 20,000 ரூபா வரலையும் காய்க்கும் ஒரு மரம். ஆமாம். ஓகே ஓகே. நீங்கள் பார்த்துக்குங்க பழத்தை. இதே மாதிரி வருஷமெல்லாம் காய்க்குது. ஓ, 3 மாதம். அதாவது ஒரு மரம் காய்க்குது இல்லை இல்லை கண்டினியூஸாக காய்க்குது. ஒரு மரம் காய்க்குது, ஒரு மரம் மாறி மாறி காய்ச்சிக்கே இருக்கும். அப்படி வருஷம் ஃபுல்லாகவே தோட்டத்தில் வருஷம் முழுக்க பழம் இருந்துக்கிட்டே இருக்கு. மற்ற சாதா ரகம் என்ன செய்யும்னா ஒரே சீசனில் சீசன்லேயே போயிடும். இது வருஷமெல்லாம் காய்ச்சிக்கே இருக்கும். பாருங்க காய் எப்படி இருக்கு பாருங்க. நடவு பண்ணி எவ்வளோ நாள் அந்த கண்டு வாங்கி வச்சேன். ஓகே. இது வச்சு 2 வருஷத்துல இருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே வச்சோடனே பிஞ்சு வந்துடுது. நம்ம ஓடிச்சு விட்டுருன்னு 2 வருஷம் கழிச்சு விட்டோம்னா அதே பழம் அதிகமாக மரம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். மரம் தாங்கும், கொஞ்சம் பெருசா வரும். இது கீழே இருந்து தரையில இருந்து கிடக்கும். இப்ப இந்த மரத்தோட வயசு 4 வயசு கண்டு இருக்கு. நீ பாடு போட்டதெல்லாம் சொல்லாது. இந்த மரத்தோட ரேட் மரம் 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. ஓகே 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 ஓகே. லோக்கல்ல இந்த பழத்தை யாருக்கு கொடுக்குறீங்க? நீங்களே சேல் பண்றீங்களா எப்படி? இல்ல, நம்மளே சேல்ஸுக்கு அங்க வியாபாரி நிறைய வர்றாங்க, வெளியில இருந்து வர்றாங்க. நம்ம இன்னும் அதிகமான இருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். வெளிநாட்டுக்கு நிறைய கிராக்கி இருக்கு. மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் போகுது. நம்ம இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இங்கே லோக்கலில் கொடுக்குறோம். நீ அடுத்து வெளிநாட்டுக்காரங்க நிறைய கலர் பிங்க் கலர் தான் பொதுவாக வெளிநாட்டுக்கு பிங்க் தான் கேட்குறாங்க. கலர் தான் வரும், மஞ்சள் கலர் கேட்க மாட்டாங்க. வியட்நாம் சூப்பர் ஏரியில் 2 வெரைட்டி இருக்கு. பிங்க் இருக்கு, எல்லோ இருக்கு. உங்க இது பிங்கா எல்லோவா? பிங்க் கலர்ல தான் வரும். சரி, நல்லா இருக்கும். நம்ம சொல்லியே வாங்கிக்கலாம். வாங்கும்போது கண்டு வாங்கும்போது பிங்க் கலர் கொடுங்கன்னு சொன்னால் அது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் போகும்போது கொஞ்சம் ரேட்டு கூட போகும். ஓ, புரியுது 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 புரியுது. இப்போ வெளிநாட்டுக்கு அனுப்பினோம்னாக்கா 500 ரூபா வரலையும் வாங்குறாங்க. ஒரு கண்டு ஒரு பழம் 500லேருந்து 400, 300. அடுத்த மரத்தை பார்ப்போம். நீங்கள் ஒரே மரத்தை காட்டுறீங்களா இல்லை மக்கள் டவுட் வருமே? பார்த்தீங்களா, தரையிலேருந்தே இருக்கும், கீழே கிடக்கும். புரியுது 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 புரியுது. கரையிலேருந்து வரும். இது நிறைய பறிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபுல்லாக இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஓகே. பூ இப்போதே ஆரம்பம். வாங்க வாங்க அடுத்தது பார்ப்போம். இதுலுமே இது நிறைய காய்ச்சி ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாம், மரம் தாங்காம முடிஞ்சிருக்கு மேலே. ஓகேண்ணா, எத்தனை வெரைட்டி போட்டிருக்கீங்க? இதில் 3 வெரைட்டியாக இருக்குது. ஸோ வியட்நாம் சூப்பரில் ரெட்டும் போட்டிருக்கீங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கு எப்படி இருக்கு? இந்த ஒரு ரோஸ் மாதிரி வர்றது தான் பிங்க் பிங்க் வரும். நல்லா ஈல்டு வருது. ஈல்டு நல்லா இருக்கும், சுவையும் நல்லா இருக்கும், தேன் மாதிரியே இருக்கும். வாங்குறவங்க நம்மளை ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தவங்க ரெண்டாவது மாறி வேற புலமே சாப்பிட மாட்டாங்க. புரியுது புரியுது புரியுது. அந்த அளவுக்கு டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். புரியுது. தேனை ஊற்றி சாப்பிட்டு தேன் எது இந்த பழம் எதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட். அது நம்மளுடைய மண்ணுக்கு உண்டான குணாதிசயம் சொல்லலாமா? எல்லா ரெட் சாயில், இப்போ சிவப்பு மண், அதனால கூட இருக்கலாம். ஒன்றும் இல்லை, மண் இந்த மண்ணுக்கு எல்லா மண்ணுக்குமே வரும், ஒட்டுற அதனால எல்லா மண்ணுக்கும் வரும். நம்ம மற்ற சாதாரணம்னா மரம் ஏறணும், அது ஏறுறதுக்கு ஏறணும், பறிக்கும் போது டேமேஜ் ஆக நிறைய இது இருக்கு. அதில் நார்களும் இருக்கும், நாராக இருக்கும், சாப்பிடவே இதாக இருக்கும். சுளைகள் கம்மியாக இருக்கும், 4 கூட சாப்பிட முடியாது. இது 10 சாப்பிட்டா கூட அந்த சாப்பிடணும்னு தோணும். ஓகே, போதும்ன்ற என்ன வராதுன்ற அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.